இயற்கையான நீர் மக்களே. இந்த இவரை பார்க்க தான் மக்களே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, எப்போதுமே ஒரே மாதிரி கண்டென்ட் போடுறனால இன்றைக்கி கொஞ்சம் அட்வென்ச்சராக கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே நம்ம தமிழ்நாட்டிலே மிக கடினமான மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலையோட அடிவாரத்தில் இருந்தால் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் மலையோட அடிவாரம் வர்றது ரொம்ப டஃப்பு மக்களே. நீங்கள் அங்கேருந்து வரும்போது பாதி அணைஞ்சு முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்கும் மக்களே. அந்த கோவிலை காட்டிட்டு அப்படியே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கா? இது ஒரு அனந்த வடப்பகுதி மக்களே. நம்ம அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இது ஒரு காட்டு கோவில். இங்கே எந்த விதமான கடையும் கிடையாது மக்களே. நீங்கள் வரும்போது ஒரு நீங்கள் 6-7 கிலோமீட்டர் முன்னாடியே நீங்கள் டவுன்லேயே தண்ணி வாங்கிட்டு வந்தால் தான் தண்ணி உங்களுக்கு ஃபுட்டு எது வேணாலும் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. தனியாக யாரும் வர ட்ரை பண்ணுங்க, கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கோவில். தெரியுது, கேட்குறீங்க இந்த மலை எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு மைண்டில் கேட்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, அதனால் காட்டிகிட்ருக்கேன். காட்டிவிட்டு உங்களுக்கு நான் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே உங்களுக்கு கோயிலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாரராக இருக்காது? அங்கே ஒரு குதிரை சிலை ஒன்று இருக்குது. நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோமா? சின்ன வழி தரம் தான் மக்கள். நீங்கள் கண்டுபிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மலை ஏறுறது. வர்றவங்க பார்த்து சேஃபாகுங்க. சேஃபாக வாங்கன்னு சொல்லிட்டு மலையை சொன்னால் தான் வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லிடலாம். இந்த மலை சரியாக எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர், அங்கே தான் மக்களே இந்த மலை இருக்குது. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, தொப்பேஸ்வரர் மலைக்கு தான் மக்களை போய்ட்டுருக்கோம். தர்பமலை, தொப்பேஸ்வர மலை, தொப்பையா சாமி மலை அப்படின்னு ஒரு 4-5 பேர் இருக்கு மக்களே இந்த மலைக்கு. இது ஒரு அனந்த வனப்பகுதி. வெள்ளியங்கிரி மலையேற்றம் எவ்வளோ கடினமாக இருக்குமோ அந்தளவு மிக கடினமானது. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் மக்களே. இந்த வழியாக தான் மக்கள் நம்ம அப்படியே போகணும், வழி மாதிரி போகக்கூடாது. தொப்பேஸ்வரர் மலை கடல் மட்டத்திலேருந்து சரியாக சொன்னோம்னா 3700 அடி உயரம் மக்களே இந்த தொப்பேஸ்வரர் மலை. நான் சொல்லியிருந்தேன் வெள்ளியங்கிரி மலை, ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பாதையெல்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் எந்த விதமான படிக்கட்டு பாதையும் கிடையாது, ஃபுல்லாக மலைப்பாதை மட்டும்தான். ஏற்கனவே இப்போ நான் வழித்தடத்தை வச்சு தான் நம்ம போகிறோம். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன் மக்களே. சிறிய மலை அப்படின்னு சொல்லி வச்சு எடை போட்டுட்டேன். ஆனால் மிகப்பெரிய மலையாக இருக்குது. நான் சொன்னேன்ல மக்களே, மிக ஒரு கடினமான மலை, அடர்ந்த வனப்பகுதி மலை. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு தான். நம்ம அங்கே உச்சிக்கு தான் மக்களை போய்ட்டுருக்கோம். இப்போ ரொம்ப 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 டீப்பாக போகுது ஃபாரஸ்ட். ரொம்ப கடினம் மக்களே மலை ஏறுறது. 2-3 பாதை போகும். இப்போ பாருங்கள், அந்த சைடு வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பாதை போகுது, அந்த சைடு ஒரு பாதை போகுது. எந்த வழித்தடம் பெருசாக இருக்கோ அந்த வழித்தடத்தை பாருங்க. அம்புக்குறி போட்டிருந்தால் மட்டும் அந்த சைடு போங்க, மாறி போயிட வேண்டாம். இந்த இடம் ஏற்கனவே சொல்லிட்டே நினைக்கிறேன், கோவிலூரில் இருக்குன்னு. ஆமாம் மக்களே, திண்டுக்கல் மாவட்டம்
குஜிலியம்பாறை பக்கத்தில் கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு மக்களே. அந்த ஊர்லேருந்து தான் இந்த மலைக்கு வரணும். நீங்கள் கோவிலூர் வந்துட்டு தொப்பைசாமி மலை அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாவே கூகுள் மேப்பில் இந்த இடம் காட்டி கொடுத்துரும். இல்லைனா 2 வீலர் வந்தீங்கன்னா கோவில் வந்து இந்த தொப்பைசாமி மலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கோம்பே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர சொல்லுவாங்க. அந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்டுட்டு அப்படியே இந்த மலைக்கு ஏறி வரலாம். ஆள் நடமாட்டமே யாருமே இல்லை. நம்ம மட்டும் தனியாக இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். இந்த மலையில் பைசன், காட்டெருமை, புள்ளிமான்கள் இருக்குது, நரி இருக்குது, காட்டு முயல் இருக்குது, நிறையா வனவிலங்குகள் இந்த மலையில் இருக்குது. இந்த தொப்பேஸ்வரம் மலையில் 20 வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது மக்கள். நமக்கு தெரிஞ்சது ஒரு 2 வகை 3 வகை, அதிகபட்சம் ஒரு 4 வகை பட்டாம்பூச்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மலையில் 20 வகையான பட்டாம்பூச்சிகள் இந்த மலையில் இருக்குது. நீங்கள் பாதி பட்டாம்பூச்சிக்கெலாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்க முடியாது. நான் இங்கே வந்து மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி பார்த்தேன். மஞ்சள் கலரில் நான் அரிதாக ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கேன், வெள்ளை கலர் பார்த்துருக்கேன். வெள்ளை கலரும் ரொம்ப இதாக இருக்காது, கொஞ்சம் கலர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மஞ்சள் நிறத்தில் பட்டாம்பூச்சி இருக்குது. 5 வகைக்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் இங்கே இருக்குது. மலைப்பாம்புகளும் இந்த மலையில் இருக்குது மக்களே. வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே வாங்க. இது சரியான ஏற்ற மக்கள். நம்ம வந்த பாதை பாருங்கள். எனக்கு அப்படியே பேசிட்டு வரும்போது உங்க கூட பேசிட்டு வரேன்னா தெரியல. நான் இங்கிட்ட வந்து பார்க்குற ஃபுல்லாக மேடு. குருவி கத்துதா உங்களுக்கு? நான் பேக்ரவுண்டு மியூசிக்கே போட தேவையில்ல, குருவியோட சவுண்டே சூப்பராக இருக்குது. தேன் சிட்டுக்கள் இங்கே நிறையா இருக்குது மக்களே. ஃபுல்லாக ஒரு இயற்கை வளம் மிகுந்த அடர்ந்த வனப்பகுதி தான் அது. இது ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை. ரொம்ப தண்ணி தாங்க மக்களே. மலை நம்ம என்ன பாதி தூரம் கூட இன்னும் நம்ம ஏறலை. எனக்கு அதுக்குள்ளாடி மூச்சு வாங்குது. தண்ணி குடிச்சிக்கலாம், நீங்களும் குடிங்க. சரி வாங்க தொடர்ந்து போகணும். மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கங்க மக்களே, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும். இது என்ன குருவி? எனக்கு இது என்ன குருவி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். இங்கே பாருங்களேன், இது என்ன புண்ணு உங்களுக்கு தெரியுதா? இது லெமன் கிராஸ் மக்களே. சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம்னா. இந்த புல் லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த செடி. இதை சாப்பிடும்போது எலுமிச்சையை சாப்பிட்டாவும், எலுமிச்சை, இஞ்சி, அருகம்புல் இதை 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஒரு சுவை இருக்குமோ அந்த சுவை இந்த செடியில் இருக்கும் மக்களே. அந்தளவு ஒரு மருத்துவ குணமிக்க செடி. எல்லா பக்கமும் இந்த மலையாள நம்மள செடி இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பச்சைகள் வந்து சவுண்ட் எடுது. சரியாக தான் போனோம். நம்ம மட்டும்தான் இந்த மலையேற்றம் வந்து தனியாக ஏறிட்டுருக்கோம். நமக்கு இந்த அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிச்சு மக்களே. ஒரே கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம், கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோவே போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால தான் ஒரு அட்வென்ச்சரான பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வெள்ளியங்கிரி தான். வெள்ளியங்கிரியோட ரொம்ப மோசம் மக்கள் இந்த மலை.
நானும் ஏறிட்டே இருக்கிறேன் ஒரு 1/2 மணி நேரமாக. இன்னும் பாதி மலை கூட ஏறி முடிக்கல. ரொம்ப 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 டஃப்பு. மூச்சு வாங்குது. மேலே உங்களுக்கு மலை தெரியுதா? அது பக்கத்து மலைக்கு தான் மக்களை போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாக மறைச்சி உங்களுக்கு காட்டுறேன் நான். அந்த உச்சிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக மலையேற்றம் பண்ணுறவங்க தங்களோட தேவைக்காக, நீர் தேவைக்காக தண்ணி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த மலையில் வந்து நீர் கிடைப்பது மிக கடின மக்களே. நீர் வந்து எங்கே இருக்குன்னா, மலையோட பாதி உயரத்தில் தான் ஒரு அருவி இருக்குது. அங்கே மட்டும்தான் நீர் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் நீங்கள் போய் தண்ணி குடிக்கிற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாட்டில் எடுத்துருவாங்க. ஒரு பாட்டில் கண்டிப்பாக பத்தாது. 50 ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும். இதே பாதை தான் நம்ம வந்த பாதை. அதே தான் நம்ம ஏறிட்டு இருக்க பாதை இது. நம்ம ரொம்ப டயர்டாக்கி விடுது மக்களே. இன்னத்துக்கு கீழே விழுந்துருப்பேன். பார்த்து கவனமாக நடங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் மக்களே. நிறைய மூலிகை செடிகள் இங்கே இருக்குது மக்களே. எனக்கு என்ன பயம்னா, ஏதாச்சும் வனவிலங்குகள் நம்ம போகிற வழியில் இருக்க போகுது. இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தொடர்ந்து மலையேற முடியாது. பாதியிலே கைவிட்டு மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, மஞ்சள் கலர் வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி. இங்கே பாருங்கள், வெள்ளை கலர். அது மஞ்சள், இது வெள்ளை. இந்த மாதிரி அரிய வகையான உயிரினங்களை வந்து நீங்கள் மலைப்பகுதியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பாருங்க, அதே பக்கத்தில் இங்கே கருப்பு. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு காணொலியாக இருக்கும். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் மக்களே வீடியோ இருக்கும். ஏன்னா மலையேற்றமில்ல, மலை ஏற வரைக்கும் ஒரே வீடியோவை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். பிரித்து பிரித்து போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் ஒரே லென்த்தாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் முழு காணொலியும் பாருங்கள். காணொலி சிறப்பாக இருந்தால், உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து மலை ஏற முயற்சி பண்ணுங்கள். இப்போ அப்படியே கீழே இறங்கணும். நீங்கள் சரியான வழிபாதையில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்து இடுக்கு மாதிரி வரும். இந்த மாதிரி பாதை வந்து கீழே போகணும். இதுதான் சரியான பாதை. கீழே இறங்கி அப்படியே நம்ம அந்த சைடு உள்ள மலை ஏறிட்டோம், பாதை ஏறிட்டோம். மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மலை ஏறுறோம் மக்களே. ஒரு மலை இறங்கி இன்னொரு மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ நான் சொன்னேன் அந்த பாதை இங்கே தான் போகுது. பார்த்து வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே வாங்க, அதான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குது மக்களே. ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இதுவரையே வந்தால் கூட வந்து ஓரளவு பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். நம்ம வந்த பாதை அங்கே தான் இருக்குது. அவன் என்னோட ஓன் பிரதர் தான், என்னோடய தம்பி தான் மக்களே. அவன் சரி இன்றைக்கி லீவு. அவனும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரேன்னு ஆசைப்பட்றான். அவனையும் அவன் கூட்டி வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு போய் நமக்கு தண்ணி வேணும் மக்களே. அந்த தண்ணியை தேடி தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
இடமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. சரியான பள்ளத்தாக்கு. அம்புக்குறி இங்கிட்டு தான் போட்டிருக்காங்க. இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த குருவிகளோட ஓசையை கேளுங்களேன், அப்படியே விசில் அடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. அது ஒரு ஆக்சுவலாக ஒரு குருவி மக்களே. ஆஹா, இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் விசில் அடித்தா நம்மளை வந்து அப்படியே திசை திருப்பிடும் மக்களே. நம்மளை ஒரு மனிதன் விசில் அடிக்க போலே அந்த குருவி விசில் அடிக்கலாம். ஸோ ஏதோ யாரோ நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் கீழே போயிடுவோம். மலையில் நிறைய பூச்செடிகள் இருக்கும் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், கனகாம்பரம் பூ மக்களே, காட்டு கனகாம்பரம். பொய்யெல்லாம் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இந்த மரத்தோட விழுது இது. நமக்கு இந்த மாதிரி அங்கங்கே அம்புக்குறி போட்டிருக்க தான் மக்களே நமக்கு ஈஸியாக இருக்குது. பாதையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளே ஒரு பாதையை உருவாக்கிட்டு தான் போகணும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம மலையோட பாதி தூரத்தை வந்து கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு பாதி மாதிரி போகுது வழியானா, அந்த சைடு தான் இருக்குது. இது என்ன பாதைன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கீழே எங்கேயோ போகுது மக்களே. அது எனக்கு தெரிஞ்சு அது ஃபால்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஃபால்ஸு தான். அப்போ எனக்கு இப்போ தான் மக்களே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படியே மலை ஏறும்போது அந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே இங்கிட்டு ஒரு பாதை மாதிரி போகும். இங்கிட்ட வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குடிநீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துங்க, இந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக தான் இருக்கும். அந்த வழியாக அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா கீழே வந்து அருவி போயிட்டுருக்கு. நம்ம போய் அந்த அருவியில் தண்ணி குடிச்சிட்டு முடிஞ்ச குளிச்சுட்டு அப்படியே மலை ஏறுவோம். ஆஹா, எங்கடா தண்ணியை காணோமேன்னு வந்துட்டு இருந்தேன். தண்ணி கிடச்சிருச்சு. மூலிகை தண்ணியாகவே நமக்கு கிடச்சிருக்கு. மேலே மலையிலேருந்து வர தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும் மக்களே. 100% வந்து தண்ணி வந்து தெளிவாக இருக்கும். இந்த உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? உங்களுக்கு நான் கிட்ட வச்சு காட்டுற மைக்கை எப்படி கேளுங்க அந்த சவுண்டை. இயற்கையான நீர் மக்களே. இந்த ஓடை வந்து கீழே வரைய போகுது. பாருங்கள், இந்த இடத்தையே பாருங்கள். ஆஹா, மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. இந்த நீரெல்லாம் இந்த மர வேர்லேருந்து வருது. எனக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆச்சரியம். இந்த நீர் எங்கேருந்து உங்களுக்கு சொட்டுதுன்னு தெரியுதா? மர வேர் மலையிலேருந்து வந்து மண்ணில் வந்து மண் வழியாக வந்து அப்படியே அந்த மர வழியாக அந்த நீர் வந்து அப்படியே இந்த இடத்துல தேங்கி அப்படியே கீழே போகுது. இங்கே நம்ம குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன குழா மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வேறு நுனிப்பகுதியில் குழா மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். வித்தியாசமாக இருக்குல்ல, இயற்கையான மூலிகை நீர். நம்ம எங்கேருந்து வந்தோம்? இங்கே மேலேருந்து வந்தோம். சரி, வாங்க போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க. ஆஹா, மூஞ்சி கழுவிட்டு போயிடலாம் மக்கள். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
தண்ணி ரொம்ப 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 சுத்தமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு இருக்க முடியல, ஐஸ் தண்ணிக்குள்ளே கை விட்டு எப்படி இருக்கும். ஓகே மக்களே, நமக்கு தேவையான நீரை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மலை ஏறுவோம் தொடர்ந்து. இதுதான் மக்களே பாதி தூரம் கடந்து வந்ததுக்கான அடையாளம். நம்ம இந்த மலையோட பாதி தூரம் வந்திருக்கோன்னா இந்த நீர் சுனை வரும், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். வாங்க அப்படியே மேலே போவோம். இந்த ஓடை வந்து மலையோட அடிவார வரைக்கும் போகுது மக்களே. கீழே ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது. சிற்றருவி கீழே தான் இருக்குது. நம்ம மேலே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே டவர் கிடைக்கிது மக்களே, பரவாயில்ல. எனக்கு 5G தான், 5G டவர் ஃபுல்லாக கிடைக்கிது. அம்புக்குறிங்க போட்டிருக்கு. நாங்கள் மேலே போவோம். இதுக்கு மேலே மலை ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஏறி இறங்கி ஏறி கண்டிப்பாக நம்ம பசங்களை கூட்டிகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மலைக்கு நம்ம வரப்போகிறோம். இது ரொம்ப ரொம்ப மேடாக இருக்குது. மண்ணெல்லாம் சரிச்சு விடுது மக்களே. நான் 100க்கு 100 அடித்து சொல்லி, வெள்ளியங்கிரி மலையை விட மிக மிக ஆபத்தான மலைப்பகுதி தான் இது. இங்கே எப்போ வேணாலும் கிளைமேட்டு மாறலாம். இது என்ன கைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. என்ன காயின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடி அங்கங்கே இருக்குது, நீங்கள் பாருங்களேன். இது ஃபுல்லாக அந்த காய் தான், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். கீழே கூட இருக்குது. இங்கே பாருங்கள், மூலிகை செடிகள். இந்த பழம் வந்து அப்படியே ஒரு மருந்து வாசம் அடிக்குது மக்களே. ஒரு பேரிக்காய் மாதிரி இருக்குது வாசம். பேரிக்காயும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் மாதிரி இருக்குது அந்த இது. ஆனால் கண்டிப்பாக ஒரு மூலிகை செடியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸு, பார்த்து தான் பிடிச்சிட்டு தான் ஏறணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. இந்த திண்டுக்கல் கோவிலூர் பகுதியில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த சைடு ட்ரெக்கிங் வராங்க போல். ஆனால் இன்றைக்கி நம்ம மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே மலை ஏற போகிறோம். பாதையை கண்டுபிடிச்சிட்டோம். ஏறிட்டோமா இல்லையா? இல்லை, மலை அங்கே இருக்குது. எப்பா முடியலை. இதுதான் மலை, அந்த தொப்பை மலை, தொப்பைசாமி மலை, தொப்பேஸ்வரர் மலை, கோவிலூர் மலை அப்படின்னு நீங்கள் எந்த பேர் வச்சு வேணாலும் இந்த மலையை கூப்பிடலாம். சின்ன பாறை.
முடிஞ்சால் நான் அது சிங்கிள் பார்ட்டாக வீடியோ போடுறேன், இல்லை அது ஒரே வீடியோவாக லென்த்தாக போடுறேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். நம்ம இந்த அளவு ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தோம். இப்போ ஓரளவு நமக்கு வெயில் அடிக்குது. சரியான பள்ளம். அந்த கீழே தான் அந்த அருவி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் இந்த பள்ளத்தை. கொல்லிமலை மாதிரியே இருக்கா? நம்ம அந்த வழியாத்தான் மேலே போகணும். வாங்க போவோம். பார்த்து சேஃபாகவே வாங்க. சின்னவர், மலை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சின்ன மலையா பெரிய மலையா? பெரிய மலை. ஈஸியாக கஷ்டமா? போய் சொல்லாமல் சொல்லணும். ஏறவே முடியல. இப்போ ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் அதை நான் நினச்சேன். நாங்களும் சின்ன மலை தான் நினச்சிட்டு ஏறணும். ஆனால் ஏற 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 ஏறிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னமும் அந்த இடத்துக்கு போன பாடு கிடையாது. அம்புக்குறி இங்கே தான் இருக்குது. இதோட நான் ஒரு 50 இல்லை 60 அம்புக்குறியை பார்த்துருப்பேன். ஆனால் இன்னமும் நான் மலை ஏறலை. பார்த்தீங்களா, மாமரம், காட்டு மாமரம் செடி ஃபுல்லாக இயற்கை வளம் அப்படியே கொட்டி கிடக்கு. கொல்லிமலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மக்களே இந்த மலையாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு ரோடு வசதியும் கிடையாது. ஃபுல்லாக காட்டுப்பாதை மட்டும்தான். அந்த காட்டுப்பாதையில் தான் நம்ம போகணும். வாங்க, நான் உங்களுக்கு இருட்டுறக்குள்ளே மேலே ஏறணும். நம்ம அந்த உச்சிக்கு தான் போகணும். சீக்கிரமாடா, வாங்க வாங்க வாங்க, ஓடலாமா? மக்களே ஓடுவோம். ஏன்னா சமதள பாதையாக இருக்குது, அதனால் ஓடினாலும் பெட்டராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளம்னு. வாங்க வாங்க வாங்க, ஓடலாம் ஓடலாம். இதாங்களே அந்த மரத்தை பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வித்தியாசமான கிளிச்செடியாக இருக்குல்ல. இப்படி இந்த சைடு இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் வேர்க்கலாம் பாருங்கள். அப்படியே பாம்பு படுத்துருக்க மாதிரியே இருக்குது மக்களே. இன்னும் மலை ஏறணுமா? சரி வாங்க ஏறுவோம். அதுதான் இந்த சைடு வரவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க. இது ஃபுல்லாக பள்ளம். கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே இருந்தாலும் நம்ம கீழே அடிவாரம் பல்ல வரையே போயிடும். கொஞ்சம் சேஃபாகவே ஏறுங்க. பாருங்க, அட போடா அடே, இன்னும் எவ்வளோ தூரம்டா. அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டி வந்துட்டாங்க. ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. இது பிடிக்கலாம், இந்த குச்சி வச்சு மேலே ஏறிக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக மரம் வேறு மக்களே. படிலாம் கிடையாது, எல்லாம் மரம் வேறு தான். மரம் வேறு படி மாதிரி இருக்குது.
வந்தே பாதையை பாருங்கள், எவ்வளோ ஒரு செங்குத்தான பாதை, ஒரு அடர்ந்த வனக்காடு. நம்ம மட்டும் தனியாக மலை ஏறிட்டு இருக்கோம். அந்த வழியாக தான் வந்தோம். இப்போ நம்ம இந்த வழியாக மேலே போகணும். இங்கேருந்து பார்க்க தான் மக்களே மலை வந்து சூப்பராக இருக்குது. வியூ செம்மையாக இருக்குது. சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. மக்களே, நம்ம கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எவ்வளோ தூரம் ஏறிட்டோம். மலையை வந்து 3/4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா மேலே ரீச் ஆயிரும். கீழே காடு, இது ஃபுல்லாக வெட்ட வெளியாக இருக்குது. சின்னவரா போ. அம்புகூர் எங்கே போட்டிருக்கா, அதில் அந்த வழியாக போகணும். கோயிலை ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். உச்சி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது வெட்ட வழியாக தான் இருக்குது. மலையை வச்சு இதோட காட்டு பகுதியில் முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், நம்ம திண்டுக்கல்ல நம்ம குஜிலி மாதிரிலாம் இப்படி ஒரு மலை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. திண்டுக்கல்லே நிறைய மலை இருக்குது மக்களே. கொண்டரங்கி மலை இருக்குது, ரெங்க மலை இருக்குது, கொடைக்கானல் இருக்குது. எக்கச்சக்கமான மலையும் மலையேற்றமும் ட்ரெக்கிங் போகிற இடமும் சூப்பராகவே இருக்குது நம்ம திண்டுக்கல்ல. ஒவ்வொரு பகுதியும் அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அங்கேருந்து தான் மக்களே வந்தோம். கீழே அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடமட்டத்துலேருந்து ஒரு 3000-4000 அடி உயரத்தில் இருக்கும். அங்கே அப்படியே மேலே போவோம். அம்புகரி இதோட முடியுதான்னு நினைக்கிறேன். இல்லை நான் கொஞ்சம் தூரம் போகணும். இல்லை மக்களே, இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம். ஃபுல்லாக எந்த நல்லா தர்பை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இந்த மலையோட உச்சிக்கிட்ட வந்துட்டோம். மேலே போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். உச்சியை அடைஞ்சிட்டோம். இதுதான் மக்களே இந்த மலையோட மலை உச்சி. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை தான் தேடி போயிட்டுருக்கோம். மலை டாப்பில் இருக்க மக்களே, நம்ம சாதிச்சிட்டோம் மக்களே. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முழுசாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோவில் வந்து என் தம்பி போயிட்டுருக்கான் பாருங்கள். அங்கே தான் கோவில் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை பூச்செடி, அப்படியே காற்றடிக்கும் மக்களே. அப்படியே ஆஹா ஆஹா, அந்த வேற்று ஊற்றுனதுக்கும் காற்றடிக்கிறதுக்கும் என்னை விட்டால் 4 புறம் நான் இங்கேயே தங்கிடுவேன் மக்களே. ஆனால் நான் போகிறதுக்கே மணி எப்படி இருட்டாயிரும். உங்களுக்கு காற்றடிக்கும், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் குறை தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோயில் வந்து எங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னா, மலையோட டாப்பில் போய் கட்டி வச்சுருக்குறாங்க. எப்பா, அதுக்கு வெள்ளியங்கிரி மலையே பரவலையாட்டுக்கு. ஒரு சின்ன கட்டிடமாக தெரியுதா, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம அந்த டாப்புக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கேருந்து தான் வந்து கீழே அடிவாரத்துலேருந்து தான் மேலே ஏறி வந்தோம். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். மலையெல்லாம் ஏறிவிட்டோம் மக்களே. நம்ம மலை உச்சியில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மலை எங்கே இருக்குன்னா, இருக்கிறதுல உச்சியான இடத்துல போய் கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. அப்பா, அவங்கள கிட்ட போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். திறந்து பாருங்கள்.
இந்த சைடு வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. இந்த நம்ம பாறையில் ஏறி போகிற மாதிரி தான் போகணும். கொஞ்சம் தவறுனாலே கீழே விழுந்துடும். மலையேற வரவங்க சாப்பிட்டு வந்துடுங்க. சாப்பிடாமல் வந்தீங்கன்னா டயர்டாகிட்டுரும், வாமிட் வர மாதிரி உங்களை இதாகும். நமக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரில மக்களே. டயர்டு நம்ம எக்கச்சக்க நிறையா மலை ஏறிட்டோம்ல. வெள்ளியங்கிரி, ரெங்கமலை, வெள்ளியங்கிரி ஏறிட்டோம், நாமக்கல் மலை ஏறிட்டோம், அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நிறையா மலை ஏறிட்டோம் மக்களே. அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு டயர்டும் தெரியல. நான் எப்போதும் போல தான் ஏறிட்டுருக்கேன். என்ன கொஞ்சம் மெதுவாக ஏறிட்டுருக்கேன், அவ்வளோதான். மெதுவாக ஏறி மெதுவாக இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மலையோட டாப்புக்கு வந்தது இங்கே வர்றதுக்கு தான் மக்களே. ஒரு பிஜிஎம் போட்டு வந்தோம். என்ன பிஜிஎம்னா, ஆகாசத்தை நான் பார்க்குறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். இதுதான் மக்களே அருள்மிகு தொப்பேஸ்வரர் சிவன் கோவில். நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம். நந்தி உள்ளே வந்து சிவன் இருக்கார். உங்களை நான் உள்ளே போய் காட்டுறேன். இல்லை குனிஞ்சு தான் மக்களே போகணும். அப்படியே பாருங்கள், அப்பா அப்படியே நீங்களும் உள்ளே வாங்க. இவரை பார்க்க தான் மக்களே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். சிவபெருமான், அவரை நம்ம கும்பிடுவோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. ஓம் நம சிவாய. இவர் தான் மக்களே தொப்பேஸ்வரர். நீங்களும் அவரை கும்பிட்டுக்குங்க. பார்த்தீங்களா, சிவபெருமான் இந்த மலையில் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து காட்சியளிக்கிறார். கோவில் இப்படி தான் மக்களே இருக்கும். வெள்ளியங்கிரியில் எப்படி மலையை உச்சி டாப்பில் சிவபெருமான் போகிறோம், அதே மாதிரி தான் இங்கே தொப்பேஸ்வரர் மலையில் இருக்கார். இந்த மலை கரெக்டாக சரியாக எங்கே இருக்குன்னா, ஆஹா, சிவபெருமான் நம்மளுக்கு அருள் கொடுத்துட்டார் மக்களே. எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே உள்ளரிக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் அதுக்கு பக்கத்தில் தான் மக்களே இருக்கேன். கோவிலூர் ஆர்கோம்பையிலேருந்து நாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் வந்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து ஒத்தையடி பாதை மாதிரி வரும். அந்த பாதைக்கு வந்தீங்கன்னா அடிவாரம் வந்துடலாம். அங்கேருந்து மேலே அப்படியே டாப் ஏறி வந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு காட்டு கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது, பேச்சியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மலை ஏறி வந்தோம்னா நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிடலாம். மலை ஏறதுக்கு குறைந்தது ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஆகும் மக்களே. இறங்குறதுக்கும் அதே டைமிங் தான். மலை ரொம்ப ஹைட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டாப்லேருந்து காட்டிகிட்ருக்கிறேன். வெளியே இப்போ உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம சிவபெருமானை அழகாக தரிசனம் பண்ணிட்டோம். வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நந்தி பெருமான் இருக்கார். பக்கத்துலேயே பலிபீடம் இருக்கு. ஒரு குட்டி நந்தி இருக்குது பாருங்களேன், சின்ன நந்தி, சிறிய நந்தி. மேலே அந்த கார்த்திகை தீபத்துக்காக விளக்கு போடுவாங்க. அங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, அப்படியே இது ஒரு தொடர்ச்சி மலை மக்களே, கிழக்கு தொடர்ச்சி மலை. மேலே வரைய சோலார் லைட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு சிறிய அறைமா இருக்குது, அது என்ன அறைன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க மக்களே. ஏதாச்சும் பொருள் ஏதாச்சும் கொண்டு வந்தோம்னா உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரேம்னு பேர் எழுதிருக்காரா, இவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் ஒரு நன்றிகளும் மக்களே. இவர் தான் நம்ம மலை ஏற வரைக்கும் அந்த அம்பூரி போட்டு பெயிண்ட் அடித்து செஞ்சார் வழியை காட்டுறக்காக. அவருக்கு வந்து
சிவபெருமான் அருள் முழுமையாக அவரை சேரட்டும். சின்ன ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, சமைக்கிறதுக்கு இந்த இடம். இங்கேயே பொங்கல் வச்சு சிவபெருமானை வழிபடுறதுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க. உள்ள பாத்திரம் கூட இருக்குங்க பாருங்களேன். பொங்கலுக்கு நீங்கள் மேலே கீழே இருந்து ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் மக்களே சமைக்கிறதுக்கு. விறகு கூட மேலே இருக்குது, கீழே மேலே ஜாமானும் இருக்குது, பாத்திரமும் இருக்குது, தண்ணி வசதியும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சமைச்சு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் மன நிம்மதியோட வீட்டுக்கு திரும்பலாம். சரி, ஓகே மக்களே.